வணக்கம். இன்னைக்கு எங்களோட காலேஜில் பார்த்தீங்கன்னா BBA ஏர்லைன் அண்ட் ஏர்போர்ட் மேனேஜ்மெண்ட் கோர்ஸ் ஜாயின் பண்ணிருக்காங்க. ஸோ அவங்க நேம் எந்த ஊரில் வந்திருக்கீங்க சொல்லுங்கம்மா. என் பேர் சாய்ஸ்ரீ, நம்ம திருப்போணத்துலேருந்து. உங்க நேம் சாய்ஸ்ரீ, திருப்போணத்துலேருந்து வந்திருக்கீங்க. என்ன மார்க் எடுத்திருக்கீங்க +2 ல? 430. என்ன குரூப் படிச்சிருக்கிறீங்க? அக்கௌண்ட்ஸ், காமர்ஸ் ப்ளஸ் எக்கனாமிக்ஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸ் குரூப் எடுத்து படிச்சிருக்கிறீங்க. எதனால இந்த ஏர்போர்ட் மேனேஜ்மெண்ட் கோர்ஸ் படிக்கணும் உங்களுக்கு ஒரு ஆசை? ஓகே, ஏர்லைன்ஸ் ரொம்ப இன்ட்ரெஸ்ட். ஸோ யூ சூஸ் ஏர்போர்ட் மேனேஜ்மெண்ட் கோர்ஸை சூஸ் பண்ணிருக்கீங்க. ஏர்போர்ட்டுக்கு முன்னாடி போயிருக்கீங்களா? ஃப்ளைட்டில் ட்ராவல் பண்ணியிருக்கீங்களா? ஓகே, ஏர்போர்ட் போய் சென்ட் ஆஃப் பண்ண போயிருக்கீங்க. ஓகே, அப்பா அம்மா எல்லாம் என்ன பண்ணுறாங்கம்மா? ஓகே, ஹவுஸ் ஒய்ஃப் இருக்காங்க. அப்பா வந்து ட்ராவல்ஸ் வச்சுருக்காங்க. வெரி குட். ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் செம்மில் எங்கள் காலேஜில் படிக்கிற எல்லா மாணவர்களும் பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரியல் விசிட் இருக்கும். மதுரை இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் இண்டஸ்ட்ரியல் விசிட் இருக்கும். ப்ளஸ் ஒரு இன்ஃப்ளைட் ட்ரிப் இருக்கும். இன்ஃப்ளைட் ட்ரிப் மீன்ஸ் நீங்கள் போயிட்டு ட்ரிப்பு நீங்கள் ட்ராவல் பண்ணதில்லைன்னு சொன்னீங்க இல்லையா? ஒரு வட்டம் ட்ராவல் பண்ணால் மட்டும்தான் ஒரு ஸ்டாஃப் என்னவா ஒர்க் பண்ணுறாங்க, ஒரு எம்ப்ளாயி என்ன மாதிரி ஒர்க் பண்ணுறாங்க ஏர்போர்ட்டில், ஏர்லைன்ஸில், அண்ட் ஒரு ஏர் ஹோஸ்டஸ் என்ன மாதிரி சர்வீஸ்லாம் பண்ணுறாங்கன்னு சொல்லி ஒரு இன்ஃப்ளைட் ட்ரிப் இருக்கும். ஸோ அது உங்களோட ஃபர்ஸ்ட் செம் இருக்கு இல்லையா? ஃபர்ஸ்ட் 6 மாத காலம்னு சொல்லுவோம் இல்லையா? அந்த ஃபர்ஸ்ட் செம்லேயே ஒரு பெய்டு இன்ஃப்ளைட் ட்ரிப் இருக்கும். ஸோ அது மூலிமா நீங்கள் ரியலாக என்ன மாதிரிலாம் பண்ணுறாங்க இது வரைக்கும் நீங்கள் படங்களில் பார்த்துருப்போம் இல்லையா? லைக் ஸ்னேகா இவங்கெல்லாம் வந்து ஏர் ஹோஸ்டஸ் சர்வீஸ் பண்ணுற மாதிரி, ஏர்போர்ட்டில் ஒர்க் பண்ணுற மாதிரி நம்ம பார்த்துருப்போம். பட் ரியலாக ஒன் டைம் நீங்கள் ட்ராவல் பண்ணும்போது உங்களுக்கு ஓன் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். என்ன மாதிரிலாம் ஏர் ஹோஸ்டஸ் கேபின் க்ரூ வந்து சர்வீஸ் பண்ணுறான்றது அதெல்லாம் ஒரு இன்ஃப்ளைட் ட்ரைனிங் மூலமா ரொம்ப பெனிஃபிட் இருக்கும். ஸோ இந்த மாணவருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 2 years கிளாஸ் ரூம் ஸ்டடீஸ் இருக்கும். ப்ளஸ் 1 year பார்த்தீங்கன்னா ட்ரைனிங் இருப்பாங்க. நீங்கள் என்ன மாதிரி ஸ்கூல்ஸில் படிச்சீங்க? லைக் மீடியம் எந்த மீடியமில் படிச்சிருக்கீங்க? இங்கிலீஷ் மீடியம். மெட்ரிகுலேஷன் ஸ்கூலாக இருக்கும். நேம்மா ஸ்கூல் நேம்? காமராஜர் ஹையர் செகண்டரி ஸ்கூல், திருப்போணம். ஸோ 340 மார்க் நல்ல மார்க் அவங்க ஸ்கோர் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அந்த ஸ்கூலுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இவங்களோட ஃபியூச்சர் நல்ல ஒரு ஏர்லைன் எம்ப்ளாய் ஆகணுன்றது எங்களுடைய வாழ்த்துக்கள். தேங்க்யூ.